எனக்கு இவ சொந்தங்கிறதுனால என்ன வேணாலும் பேசிட முடியாது. இங்க இவ ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். அதனால இவ உங்ககிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும். மாதவி, சாரி கேளு. கேட்கலனா இங்க உனக்கு வேலை கிடையாது. சாரி. நீங்க ஹெசிடேட் ஆக வேண்டாம் பவித்ரா. ஆரம்பத்திலேயே தட்டி வச்சிடணும், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, யூ கேரி ஆன். ஓகே சார். பவித்ரா, இப்போ உனக்கு திருப்தி தானே? எனக்கு என்ன திருப்தி? போய் உன் வேலையை பாரு. என்ன மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஓ, கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கேமரா அங்கெல்லாம் இல்லை, கேமரா இங்கே இருக்கு. ஓ, நீதான் போட்டு கொடுத்துருக்கியா? தேவு, பவித்ரா வேற வந்துட்டு போயிருக்காங்க. ரொமான்டிக் ஃபீல் தான் போல. போடா. ஏய், ஏப்ல கடா வெட்டிட்ட. என்ன வெக்கமா? இங்க பார். என்னவோ எனக்கு தான் எதுவும் அமையல, உனக்கு அது அமையுது. அறிவு, டேய் அறிவு, வாடா வெளியில. டேய் வாடா. என்னப்பா? டேய், நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பவித்ராவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. தரகர் சொன்னாரு. அதான் பழம் ஸ்வீட்லாம் வாங்கியிருக்கேன், உள்ள கொண்டு போய் வை. டேய் இருடா, காலையில பொண்ணு பார்க்க வர்றதுனால பவித்ராவை வழக்கம் போல சமையல் வேலைக்கு விட்டுறாதீங்க. அப்படியே ஏதாவது வேணும்னா ஹோட்டல்ல இருந்து வர வழிச்சுக்கலாம். பா, அதான் சுபா இருக்கல்ல, அவ பாத்துப்பா. டேய், அப்புறம் இன்னொரு விஷயம்டா, தங்கச்சி கல்யாணத்துக்கு கடனோ உடனோ வாங்கணும்னு சொன்ன உடனே அப்படியே பயந்து ஓடினியே. இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொண்ணுக்காக பெருசா எதுவும் செய்ய வேண்டாம், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டாங்கடா. உனக்கு அதனால கடன் வாங்கணுங்கிற பயமே வேண்டாம். இத உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி வை. நாமளும் ஏதாவது செய்யணும்லப்பா, பாத்துக்கலாம்ப்பா.
தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆ, ஆ, ச்சே. ஆ, ஆ. அப்பா சொன்னதை கேட்டல, குண்டுமணி நகை கூட போட வேணாமா, பொண்ணு மட்டும் பிடிச்சி போச்சுன்னா அப்பவே கல்யாணம் ஏற்பாடுதான். சுபா, என் தங்கச்சியை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஆ? ஆ, ஆ. மாமாவுக்கு சூடா ஒரு கப் காஃபி கலந்து வைப்பியான். ஃப்ரெஷ்ஷா மூஞ்சி கழுவிட்டு வந்து சுட சுட குடிக்கிறேன். வட்டா. ஆ, 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 ஆ. தங்கச்சிக்கு கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம். கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். விடுமா. என்னது சுபா ஃபோன் பண்றா? இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? சுபா, அம்மா, என்னடி அதுக்குள்ள ஃபோன் பண்ற? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை தான். என்னடி இவ்ளோ சலிச்சுக்கிற? என்ன விஷயம்னு சொல்லு. அத சொல்லதாம்மா ஃபோன் பண்ண. சொல்லுடி. அம்மா, நான் சொன்னேன்ல அந்த மாப்பிள்ள ஆமா, நாளைக்கே பவிய பொண்ணு பார்க்க வராங்களாம். நாளைக்கே பவிய பொண்ணு பார்க்க வராங்களாம். நல்ல வரனா, சீர்சனத்தின்னு பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்களாமா. பொண்ணு பிடிச்சா உடனே கல்யாணமா. எல்லா செலவையும் அவங்களே பாத்துக்குவாங்களாம். என்னடி இப்படி திடீர்னு குண்ட தூக்கி போடுற? பவி பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா அப்புறம் உன் பாடு என்னத்துக்காகிறது? அதாம எனக்கும் ஒண்ணும் புரியல. தப்புடி, தப்பு. ஒருவேளை அவங்களுக்கு பொண்ணை புடிச்சு போய் உடனே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாம போயிரும்டி. அம்மா, நான் என்னமா பண்றது? ஆமா, நொன்னமா பண்றதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. இத பாரு, வர்ற வரன ஓகே ஆகாம நாளைக்கே தட்டி விட்டுறணும். புரிஞ்சுதா? அது எப்படிமா முடியும்? காலையிலேயே வராங்களாம். ஏய் அம்மா, நான் எதுக்குடி இருக்கேன்? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ம், அதுபடி நடந்தன்னு வச்சுக்கியேன், மாப்பிள்ள ஒரே ஓட்டமா ஓடிடுவாண்டி. அப்படியா? என்ன ஐடியாமா அது? சொல்லு சொல்லு. சரிம்மா, சரி. எப்படி என் ஐடியா? சூப்பர்மா. கை கொடு, கை கொடு. ஆமாண்டி, கொடுத்தேன். கை வந்துருச்சாடி? அம்மா சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேம்மா. வச்சிரவா? ஓகே. பவித்ரா, உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்த விட்டுருவேனா நானு? மாட்டண்டி. எனக்கு இந்த வண்டி வாங்கணும்னு தான் ஆசை. எங்க பெட்ரோல் போடுவோம் மட்டும் தான் கொடுக்குறான். இந்தாப்பா சாவி. டேங்கை ஃபில் பண்ணிட்டேன். ஆமாம், ரொம்ப தூரம் போகிற போல.
எதுக்கு கேக்குற? இல்ல எப்படியும் கடைசியில பார்ட்டி இருக்கும், அப்படியே உன் கூட தொத்திட்டு வந்தனா இந்த டேங்கை ஃபில் பண்ணிப்பான்ல. டேய், அது அஃபிஷியல் மீட்டிங்டா, பார்ட்டி எல்லாம் கிடையாது. ஏய், உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் வா. என்னப்பா? நம்ம ஆபீஸ்ல வாட்டர் கேன் இருக்குல்ல, ஏய் ஆமாப்பா, அது மிக்சிங் கரெக்டா இருக்கும். இப்போ எடுத்துக்கிறேன் நான் போகும்போது. மிக்சிங்லாம் தேவையே இல்ல, அப்படியே சாப்பிடு, இந்த டேங்கை ஃபில் பண்ணிக்க. அட போப்பா, ஏற்கனவே டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது, நான் வேணா போய் காலி பண்ணிட்டு வரேன். போ 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 போ. சார், யா, இந்த ஃபைலை சைன் பண்ணணும். அங்க வச்சுட்டு போ. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ரெஸ்ட் ரூம் இந்த சைடு தானே இருக்கு, இந்த சைடு போறாங்க.
டேய், உன் கார் பிரேக் ஆயில் டியூப கட் பண்ணிட்டேன். மோவன எங்கேயாவது போய் சாவுடா. வணக்கம் மேடம், எங்கே போயிட்டு வரீங்க? ஒரே தலைவலி, ஆ. அதான் வெளியில பெட்டியை குடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு வரேன். ம், என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. போடா. தேவ், இன்னியோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. எத்தனை நாள் இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. சாவி எங்க வச்சேன்? இங்க தானே வச்சான். இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? என்னடா இது, Sir? எங்க போச்சு? என்ன வேணும்? ஃபைல்ல சைன் பண்ணிட்டீங்களா? எடுத்துட்டு போ. ஏ பஞ்ச், உள்ள வா. அந்த வரேன்ப்பா. என்னப்பா? ஏய், கார் சாவி எங்கடா வச்ச? ஏன்பா, இங்கே தான்ப்பா வச்சோம் பக்கத்தில். அது ஏன்பா, இதோ இருக்கு கார் சாவி. ஏய், நான் பார்த்தப்போ இல்ல. இதுதானே வேணான்றது. அப்போ நானே சாவியை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ எடுத்து கொடுக்குறேனா? ஒழுங்காக கண்ணை வச்சு தேடணும். வர வர கவனம் உனக்கு இங்கே இல்லைப்பா, வேற எங்கேயோ இருக்கு. அது எங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லட்டுமா? டேய், ஓடா. ஐயோ, அவன் ஒன்றும் வெக்கம். ஏதாவது ஒன்று கேட்டால் இது ஒன்று பண்ணுற. டேய், ஒத்தப்பேண்டா ஒண்ணு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மச்சான் மச்சான் மச்சான், பார்ட்டிக்கு தான் கூட்டின்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அங்கே ஏதாவது உஷாராச்சுன்னா டிக்கில தூக்கி போட்டுரு. நாளைக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். டேய், உன் கூட சேரவே கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? வீட்டு பக்கம்லாம் வந்துடாத. வீட்டு பக்கத்தில் நான் வரமாட்டேன். போ, நான் வரமாட்டேன், நம்பி போ. என்ட்ரிஸ் எல்லாம் எப்பவுமே இதுல ஃபைல் பண்ணிடு. ஓகே மேடம். ஆம். பவித்ரா, நான் அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் போறேன். ஃப்ரீயா இருந்தா நீங்க கூட வாங்க. சாரி சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. இட்ஸ் ஓகே. ம். சார், சார், நான் வேணும்னா உங்க கூட வரட்டுமா? முதல்ல இவங்க கொடுக்கிற வேலையை ஒழுங்கா செய்ய முடியுதான்னு பாரு. என் கூட வரணும். தேவ், நீ என்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு தெரியும்டா. தனியாவே போ, தனியாவே போய் சேரு.